டாக்டர்ஸ் நேரம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிக உதிரப்போக்கு. அதாவது மாதவிடாய் காலத்தில் அதிகமாக வரக்கூடிய உதிரப்போக்கு. இப்போது இந்த பிரச்சனை இன்றைக்கி ஏஜ் அட்டன் பண்ண முதல் நாள்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது நிறைய பேருக்கு. ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பியூபர்ட்டி அட்டன் பண்ணியிருப்பாங்க, அடுத்த மாதம் பீரியட்ஸ் வராது, அதுக்கப்புறம் திரும்பவும் பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகும், தொடர்ந்து நிற்காமல் போயிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் பீரியட்ஸ் வந்திருக்கும், நிற்காமல் அது போயிட்டே இருக்கும். இது நம்ம சாதாரணமாக ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு இதுவும் ஒரு லைஃப் சைக்கிள் தான், டைம் தான், அந்த மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருப்போம். பட் ஆனால் இந்த பிரச்சனை உங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், சராசரியான வாழக்கூடிய எந்த வாழ்க்கையுமே அவங்க வாழ விடாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வாழ முடியாமல். ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எது போகணுன்னாலும் இதை வச்சு தான் அவங்க அதை பிளான் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒரு வீட்டில் ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதையும் பண்ண முடியாது. வீட்லேயே பார்த்திங்கன்னா எப்பவுமே எல்லாருமே இருந்தும் ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு உருவாயிடும். இன்னும் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் வெறும் இந்த ப்ளீடிங் மட்டும் போனால் கூட பரவாயில்ல, அவங்க வேலை செய்ய முடியாமல் அதிகமான வலியும் அது கூடவும் சேர்த்து பார்த்திங்கன்னா உடல் பயங்கரமான ஒரு சோர்வும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ இந்த பிரச்சனையை எப்படி நம்ம இயற்கையான முறையில் சரி செஞ்சுக்கலான்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிரச்சனை வர்றதுக்கு முதல்ல காரணம் என்ன? ஸோ அந்த காரணத்தை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம்? இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நிறைய டைம் நம்ம இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாமலே இந்த தப்பை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக பீரியட்ஸ் போயிட்டுருக்கும். அந்த டைமில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்போ அதுக்கு போயிட்டு இவங்க அதை அட்டன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில மாத்திரைகளை வாங்கி அந்த பீரியட்ஸை ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாத்திரை பேரை சொல்ல விரும்பலை. இந்த பீரியட்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடிய மாத்திரையை உள்ளே போட்டால் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுக்கு ப்ளீட் ஆகிறது சப்ரஸ் ஆகும், அதாவது கண்ட்ரோல் பண்ணப்படும். அப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து 2-3 நாள் இதை எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. அது உள்ளுக்குள்ளேயே அந்த கழிவு தேங்கி இருக்கும். இப்போ அடுத்த பீரியட்ஸ், அது அடுத்த மென்சுரல் சைக்கிள் வரும்பொழுது இதை எல்லாத்தையுமே சேர்த்து அது வெளியே தள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். பட் இவங்களுக்கு அதுவுமே தெரியாமல் திரும்பவும் இதே தப்பை வேறு எப்பயாவது ஒரு டைமில் திரும்ப ஒரு 2 மாதமோ 6 மாதமோ கழித்து திரும்ப இதையே பண்ணுவாங்க. இப்படி உள்ளடக்கப்பட்ட இந்த கழிவுகள் சேர்ந்து என்ன ஆகும்னா, கர்ப்பப்பையோட அந்த வாய் பார்த்திங்கன்னா சில பேருக்கு திறந்துருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துரும். இன்னும் சில பேருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம், அது சில பேருக்கு இருக்கும். பல்கி யூட்ரஸ் இருக்கவங்களுக்கும் இந்த மென்சுரேஷன் ரொம்ப போயிட்டே இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல் மென்சுரேஷனாக சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கோ, இவங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாத்திரையை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். அது காரணம் என்ன? ஒயிட் டிஸ்சார்ஜ்னால் என்ன? நம்ம ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுது அதெல்லாம் பார்க்குறத விட தமிழ் மருத்துவம் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான முறையில் இதை அணுகுவாங்க. அதாவது இந்த பெயின் வர்றதுக்கான காரணம், அந்த பிளட்டு வெளியே போகிற ப்ளீடிங் ப்ராப்பராக வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளேயே தேங்கியிருந்ததுனால அந்த ரத்தம் கெட்டு போன பொருள்லேருந்து ஒரு வாயு ஒன்று உருவாகும். அந்த மாதிரி ஒரு காற்று உருவாகிட்டு இவங்களுடைய யூட்ரஸ்குள்ளே ஓவரிஸ்லேருந்து எல்லா இடத்துக்குமே அது போக ஆரம்பிக்கும். அந்த வாயு வெளியேறாமல் பயங்கரமான ஒரு பெயின் இருக்கும். அது உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும்போது பயங்கரமான ஒரு பெயின் இருக்கும். அந்த கெட்டுப்போன ரத்தம் அழுகி போய் சீலாக மாறி உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஒயிட் டிஸ்சார்ஜ் என்னென்னு தெரியாமல்
ஒரு நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் நார்மலாக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் விட்டுருவாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதுனாலே உடல் அதிகமான உஷ்ணத்தில் இருக்க ஒரு காரணம். ரெண்டாவது, இவங்களுக்கு உள்ளே தேக்கி வச்சிருந்த அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது? இதுக்கு வந்து நான் நிறைய மருந்து எடுத்துட்டேன். இதில் கடைசியில் வந்து எங்கே வந்து முடிப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் ப்ளீடிங் போய்ட்டுறதுக்கு எதுக்கு நம்ம வந்து யூட்ரஸ் வச்சுருக்கணும், பேசாமல் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நடக்க முடியல என்னால், வெயிட் அதிகமாக போடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த உறுப்பு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? ஹெல்த்தியாக சில பேருக்கு வந்து நார்மலாக போயிட்டுருக்கு பீரியட்ஸ், அவங்க ஆப்ரேட்லாம் பண்ண தேவையில்ல. ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா மெனோபாஸ், அதாவது ஆஃப்டர் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு அந்த ப்ளீடிங்லாம் நின்னதுக்கப்புறம் இந்த உறுப்பு மேலேருந்து எனர்ஜியை கீழே காலுக்கு அனுப்புறதுக்காகவும் கீழே இருந்து எனர்ஜியை மேலே போகிறதுக்காகவும் ஒரு ரன்வே மாதிரி வந்து செயல்படும். இப்போ அதை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களுக்கு வந்து நடைன்றது பாதிக்கப்படும். நடக்க முடியாமல் வந்து கஷ்டப்படுவாங்க. சீக்கிரமாக வந்து இவங்களுக்கு வந்து முட்டு வலி, வெயிட் எல்லாம் அதிகமாகிறது, நடந்தால் வந்து இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலிக்கிறது, இந்த மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. சரி சார், நான் இப்போ ஆப்ரேஷன் ஆகக்கூடாது, ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எப்படி சரி செஞ்சுக்கலாம்? அது மட்டும் இல்லாமல் சரி இதுவாவது வந்து கொஞ்சம் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வருது. இன்னும் சில பெண்கள் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்காது இல்லையா, ஸோ யூட்ரஸ் எடுக்க முடியாது. அது வரைக்கும் இவங்க இந்த ப்ளீடிங் பிரச்சனையிலே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்ப 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 கம்மியாயிடும், அனிமிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய ரத்த சோகையை வந்து கொண்டு போய் விட்டுரும். அப்போது என்கிட்ட ஒரு கேஸ் என்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க. 13 வயசு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 13 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணி, அந்த பொண்ணு என்கிட்ட வரும்போது 17 வயசு. 4 வருஷம் தொடர்ச்சியாக இதே பிரச்சனை. என்ன மாத்திரை போட்டாலும் நிற்கும் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து உள்ளுக்குள்ளே வந்து இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி மாத்திரை தான் போச்சே தவிர இந்த பிரச்சனைக்கு அவங்க தீர்வு இல்லை. இந்த பிரச்சனைக்கு மிக அற்புதமாக தீர்வு தரக்கூடிய மருத்துவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வர்ம மருத்துவம். அதை நான் உங்களுக்கு எப்படி அதை இயக்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று சொல்லுவேன். அந்த ஜூஸை வந்து நீங்கள் செஞ்சு குடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அதிக உதிரப்போக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா தன்னாலே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ அந்த வர்மத்தை வந்து அந்த வர்மத்தோட புள்ளியை பார்ப்போம். அந்த வர்ம புள்ளியை நீங்கள் எப்படி இயக்கினா இந்த ப்ளீடிங் வந்து நிற்கும் அப்படின்றத பார்க்கலாம். பீரியட்ஸ் வராதவங்களுக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு வர்ம புள்ளி இருக்குது. ஒரு வர்ம புள்ளி இயக்கினா பீரியட்ஸ் வந்துடும். இன்னொரு வர்ம புள்ளியை இயக்கினீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வரது ஸ்டாப் ஆகிடும். பட் இந்த ஸ்டாப் ஆகக்கூடிய வர்ம புள்ளியை வந்து மினிமம் இந்த பீரியட்ஸ் டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து 5 நாளுக்கு அப்புறம் எனக்கு பீரியட்ஸ் ஆகிட்டு ஓவர் ப்ளீடிங் போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ இந்த வர்ம புள்ளியை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். 4வது நாளே வந்து ஸ்டாப் பண்ணுறது, 2வது நாளே ஸ்டாப் பண்ணுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து அட்வைசபிள் இல்லை. 5வது நாள் அவங்க வந்து இதை பயன்படுத்தலாம். இது இந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் பாதம் இருக்குன்னா 2 கால்லையுமே இருக்குது. பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதத்தில் 2 கலராக இருக்கும். ஒரு கலர் வந்து மேலே கொஞ்சம் பிளாக்காகவும் ஒரு கோடு மாதிரி வந்துட்டு அதுலேருந்து வெள்ளை கலரில் பாதம் வந்து பிரிய ஆரம்பிக்கும். பாதம் யாருக்குமே வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிரிய ஆரம்பிக்கும். அப்போது இந்த ஓரம் கட்டை விரல்லேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா சென்டராக வந்து 3 விரல் வைக்கிற இடத்துல அந்த புள்ளி இருக்கும். அதே மாதிரி இந்த ஓரமும் இதுக்கு ஈக்குவலாகவே அந்த 3 புள்ளியை வந்து நீங்கள் வச்சிடணும். அது 2 கால், ஒரு காலை வந்து எப்படி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை அவங்களே இயக்கிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இயக்கணும். அவங்கள உட்கார சொல்லிவிட்டு காலை நீட்டி உட்கார சொல்லுங்கள். கீழே உட்கார்ந்த உடனே இல்லை படுக்க சொல்லிவிடுங்க. படுத்துட்டு அவங்க பக்கம் உட்காந்துட்டு கால் இப்படி நீட்டி இருக்கணும். பின்பக்கமாக வந்து இப்படி இந்த பாதத்தில் இப்படி ஒரு அளவும் இப்படியும் வச்சு இதை வந்து அப்படியே அழுத்தி பிடிக்கணும். மேலே இந்த கட்டை வந்து பாதத்துக்கு மேலே இருக்கணும். அடிப்பாதத்தில் இந்த 3 விரல் இருக்கணும். இந்த 3 விரலை எவ்வளோ அழுத்த முடியுமோ அழுத்தி ஒரு 15 செகண்ட்லேருந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் அழுத்தி பிடிச்சி நீங்கள் விட்டுறணும். அதே மாதிரி அந்த கால்லையும் 2 கால்லையுமே வந்து மாற்றி காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, இதை ஒரு நாள் நீங்கள் இயக்கணும். அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும். சாதாரணமாக ஒரு ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா இந்த ஒரே புள்ளி உங்களை வந்து இந்த எத்தனை நாள் உங்களுக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது 2 வருஷமாக வரட்டும், எப்போ வந்தாலும் சரி, இதை நீங்கள் 5வது நாள் இயக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையிலேயே நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் அந்த புள்ளியை இயக்கிட்டோம்.
ஸோ உள்ளுக்குள்ளே அந்த கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஜூஸ் சொல்கிறேன். தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து அரை முடி தேங்காய் எடுத்துக்கணும். அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா திருகி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இரும்பு போட்டு மிக்சியில் போட்டு அரைக்காமல், மிக்சியில் போட்டு அரைச்சா என்ன ஆகும்னா மருந்து வந்து கொஞ்சம் கம்மியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் திருகி ஒரு துணியில் கட்டி நீங்கள் அழுத்தி புழிஞ்சு எவ்வளோ பால் எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. சில சமயங்களில் முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு கருவேப்பிலை இடித்து உருண்டை பண்ணி அதில் கலந்துருங்க. பனவெல்லம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இதில். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூவோட இதழ்கள், ஒரே ஒரு ரோஜா பூ அதோட இதழ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிராம்பில் வந்து அந்த மேலே மொட்டை எடுத்துடணும். எப்போ நீங்கள் கிராம்பை உபயோகப்படுத்தினாலும் அது மேலே இருக்க மொட்டை வந்து நீங்கள் எடுத்துடணும். அந்த மொட்டு வந்து விஷம்னு சொல்கிறாங்க. அந்த கிராம்பை வந்து எடுத்து ஒரு 5 பொடி பண்ணிக்கோங்க. இந்த கிராம்பு கூட 2 ஏலக்காய், கிராம்பு 2 ஏலக்காய் மொத்தமாக போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிடுங்க. கருவேப்பிலை அந்த அரைச்சி வச்சதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது கூட வந்து ரோஜா பூ இதழ்களை பிரிச்சுட்டு அந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து நல்லா ஒரு மசிச்சு உள்ளே போட்டுருங்க. இப்போ இந்த பனவெல்லம் சொன்ன பாருங்கள், பனவெல்லம் வந்து தமிழ் மருத்துவத்தில் வந்து டார்கெட்டிங் ஆஃப் மெடிசன்னு சொல்கிறோம். நீங்கள் பனவெல்லத்தில் எதை கலந்து கொடுத்தாலும் பெண்களுக்கு அது நேராக போய் கர்ப்பப்பையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்போது இந்த பாலில் பனவெல்லம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு இந்த 5 நாள் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்தது அப்படின்னா, அதாவது பிளட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஜூஸை வந்து தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வர காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை குடிச்சிட்டு வர கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிட்டே வரும். ஒரு வாரம் குடிங்க, நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த பீரியட்ஸ் ஆரம்பிக்க போகிற டேட் இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு பீரியட்ஸ் வந்த டேட்டே கணக்கு பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் மட்டும் அதை சாப்பிட்டுட்டே வரலாம். பீரியட்ஸ் இருக்கும்போதும் பரவாயில்ல, நீங்கள் மட்டும் சாப்பிட்டே வாங்க. இது அடுத்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான சைக்கிளாக மாறதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த ப்ளீடிங் வந்து ரொம்ப கண்ட்ரோலாகி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இந்த அனிமிக்காக இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சு உங்கள் உடம்பை வந்து தெம்ப வச்சுக்க முடியும். ஸோ இப்போ சொன்ன இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பயனடைங்க. இயற்கையான முறையில் நல்ல முறையில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.